வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் செல்வம் பேசுகிறேன். இது ஒரு வாழ்த்து கூறுவதற்கான ஒரு தருணம், ஒரு செய்தி, ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இணையவழி கல்வி வானொலியானது கடந்த 2024 ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து ஓராண்டு மாணவர்களுக்கான புத்தக தேனீக்கள் என்ற ஒரு நிகழ்வை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நூலகங்களில் உள்ள புத்தகங்களை படித்து அதற்கு ஒரு திறனாய்வை எழுதி பேசியும் இருக்கிறார்கள். மனிதன் என்றாலே ஒரு சிந்திக்கக்கூடியவன் என்ற ஒரு இயல்பை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இளம் வயது மாணவர்களிடையே அந்த சிந்தித்தல் என்ற ஒரு விஷயத்தை இணையவழி கல்வி ரேடியோ பெரியப்படுத்துவதற்கான ஒரு பெரிய நிகழ்வை எடுத்திருக்கிறார்கள். கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கும் இதில் மாணவர்களுக்கு வழிகாட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு புத்தகத்தை இளம் மாணவர்கள் படித்து அதில் உள்ள கருத்துக்களை சிந்தித்து அதை ஒரு ஸ்கிரிப்டாகவும் எழுதி பேசியும் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பாராட்டுதலுக்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரியான முயற்சிகள் மேலும் மேலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வில் தொடர்ந்து ஓராண்டு காலமாக ஒரு 150 பேர் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 800 அரசு பள்ளி மாணவர்கள் 800 அரசு பள்ளி மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய அவர்கள் 20,000 ஸ்கிரிப்டை எழுதியிருக்காங்க. புத்தகங்களை படித்து 20,000 ஸ்கிரிப்டை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 20,000 ஸ்கிரிப்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 48,525 ஆடியோவை பண்ணியிருக்கிறாங்க குழந்தைங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், இல்லம் தேடிய கல்வி தன்னார்வலர்கள் இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு நடத்தி முடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற முயற்சிகள் கல்வி இணையவழி ரேடியோ மூலமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.